மற்றொரு முக்கிய செய்தி, டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் டெண்டரில் ஊழல் தொடர்பான வழக்கு சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர். 2021, 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் மின்மாற்றிகள் கொள்முதல் டெண்டரில் முறைகேடு புகார்கள் மீது உரிய நடவடிக்கை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் முறைகேடு குறித்து சிபிஐயின் ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணை மேற்கொள்ள ஆணை பிறப்பித்திருக்கின்ற நிலையில் தற்போது இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ முறைப்படி வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கியிருக்கிறது. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் டெண்டரின் ஊழல் வழக்கு குறித்து தற்போது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் டெண்டரில் ஊழல் விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற ஆணையின் அடிப்படையில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறது. மற்றொரு முக்கிய செய்தி, டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் டெண்டரில் ஊழல் தொடர்பான வழக்கு சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர். 2021, 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் மின்மாற்றிகள் கொள்முதல் டெண்டரில் முறைகேடு புகார்கள் மீது உரிய நடவடிக்கை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் முறைகேடு குறித்து சிபிஐயின் ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணை மேற்கொள்ள ஆணை பிறப்பித்திருக்கின்ற நிலையில் தற்போது இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ முறைப்படி வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கியிருக்கிறது. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் டெண்டரின் ஊழல் வழக்கு குறித்து தற்போது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் டெண்டரில் ஊழல் விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற ஆணையின் அடிப்படையில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறது.